இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு பார்த்தீங்கன்னா 4 சென்ட்ல கட்டப்பட்ட ஒரு 2 BHK இண்டிவிஜுவல் வில்லா ஈஸ்ட் ஃபேசிங் ஹவுஸ் தாங்க. இன்னைக்கு நம்ம ஷோக்குள்ள போற முன்னாடி இந்த வீட்டுக்கு என்னென்ன ரொம்ப ஹைலைட் அமைஞ்சுக்குன்னு பார்க்கலாம். இந்த வீட்டுக்கு ரொம்ப ஹைலைட் பார்த்தீங்கன்னா இந்த வீட எக்ஸலண்டான பிளானிங் ஒர்க் தாங்க. பொதுவாக 4 சென்ட் இருந்தால் எல்லாமே டவுன் ஃபுல்லாக 3 BHK அந்த மாதிரி கட்டுற இந்த காலத்தில் இவங்க வெறும் 2 BHK கட்டிட்டு வீட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் சைடில் கார்டன் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் டபுள் கார் பார்க்கிங்கோட இந்த வீடு இன்னைக்கு நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. இப்போ வாங்க நம்ம ஷோக்குள்ள போய் இந்த வீடோட ஃபுல் ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய வீடு தெரிஞ்சுக்கணும் மறக்காம எல்லாருமே MP ப்ரமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடு என்ன டைரக்ஷன் அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்த சைடில் கிழக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. இந்த வீடு கட்டுறதுக்காக மொத்த லேண்ட் ஏரியா சைஸ் பார்க்கலாம். 32 அடி ரோடு ஃபேஸவோ 54.6 அடி நீளமாவோ, அதாவது கரெக்டாக 4 சென்ட் லேண்ட் ஏரியா யூஸ் பண்ணிக்காங்க. பில்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா டவுன் ஃபுல்லாக சிங்கிள் ஸ்டோரியாக வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட்ல பில்டிங்கை நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தந்திருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்த்தீங்கன்னா ஒயிட், ஆரஞ்சு, எல்லோ இந்த கலர்ஸ் மட்டுமே பெயிண்டிங் ஒர்க் பண்ணி எலிவேஷனை சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக இவங்க கொடுத்துருக்க மெடா கேட் வந்து கார் பார்க்கிங் வந்து டபுள் கேட்டும், சிங்கிள் கேட் வந்து வெக்கெட் கேட்டும் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே இந்த வீட போர்ட்டிகோ பார்க்க முடியும். லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட கார்டன் ஏரியா பார்த்துட்டு போயிடலாம். இந்த கார்டன் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து தொய்கற்களும் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கார்டன் ஏரியா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த வீட EB பாக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது நம்ம வீட்டோட கார் பார்க்கிங் தாங்க. கார் பார்க்கிங் அளவு பார்த்தீங்கன்னா 16க்கு 22. இந்த கார் பார்க்கிங் யூஸ் பண்ணிக்க 4 இன்டர்ஸ்லாம் 8 பர்மனெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் இந்த வீடோட போர்வெல் அண்ட் வாட்டர் சம்ப் ரெண்டுமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிகோ ஏரியாவிலேருந்து நம்ம லெஃப்ட் சைடோ ரைட் சைடு எந்த சைடு கட் பண்ணி நம்ம உள்ளே போனாலும் பார்த்தீங்கன்னா செட்பேக் ஏரியா வந்து வீட்டை தாராளமாக 2 ஆள் சுற்றிட்டு வர மாதிரி அந்தளவுக்கு செட்பேக் ஏரியா ரொம்ப பெருசாகவே கொடுத்துருக்காங்க. நம்ம இதோட மெயின் டோருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது நம்ம இதோட மெயின் டோர் தாங்க. மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கொடுத்து கிழக்க பார்த்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே இந்த வீடோட லிவிங் ஹால் பார்க்கலாம். அளவு 16க்கு 16. இந்த லிவிங் ஹாலுக்கு வால் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட் கிரீன் கலரில் வால் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த லிவிங் ஹாலை ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்குது. இந்த லிவிங் ஹாலுக்கு யூஸ் பண்ணிக்க 4 இன்டர்ஸ்லாம் 2x2 செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா வெளிச்சோட்டம் காத்தோட்டம் நிறைய கொடுக்காங்க. பெரிய பெரிய உடன் விண்டோஸ் 2 கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவோட மேலே சீலிங்க்கு 4 கார்னர்ஸ்க்கு வந்து அழகாக மல்டி கலர்ஸில் ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீடோட சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற அக்னிமுனியில் கிச்சன் தாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடோட பூஜரம் வந்து டைனிங் ஹாலில் கொடுத்துருக்காங்க. அது பார்த்துட்டு போயிடலாம். டைனிங் ஹாலுக்கு ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த வீடோட பூஜரம் வந்து 2 கடப்பாக்களை வச்சு கிழக்க பார்த்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீடோட கிச்சன் கம் டைனிங் ஹால் தாங்க. அளவு 16க்கு 10. டைனிங் ஹாலில் வந்து வெளிச்சோட்டம் காத்தோட்டம் நிறைய கொடுக்காங்க. ஒரு உடன் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கார்னரில் பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து வாஷ் பேசின் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஹால் அடுத்தது நம்ம பார்க்குறது இந்த வீடோட கிச்சன் தாங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா வெளிச்சோட்டம் காத்தோட்டம் நிறைய கொடுக்காங்க. சின்னதாக ஒரு உடன் விண்டோஸோ பெருசாக ஒரு உடன் விண்டோஸோ கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஷியஸ் ஏரியா கொடுத்து அதில் வந்து பெரிய பெரிய கடப்பாக்கல்லாம் வச்சு நிறைய ஸ்டோரேஜ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீடோட சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற குபேர முறையில் ஃபர்ஸ்ட் பெட்ரூம். மெயின் டோர் மட்டும் தேக்கு மரத்தில் கொடுத்து மற்ற எல்லா பெட்ரூமோட டோர்ஸ் வந்து ரெடிமேட் டோரை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த வீடோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்க்கலாம். அளவு 16க்கு 10. இந்த பெட்ரூமோட வாலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ கலரில் வால் பெயிண்டிங் பண்ணி கொடுத்து ஒரு ரூம்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் கலர் அடிச்சிருக்குது. ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா வெளிச்சோட்டம் காத்தோட்டம் நிறைய கொடுக்காங்க. 2 உடன் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு வாலில் 3 கடப்பாக்களை வச்சு சேம் அதே மாதிரி ரேக் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமில் அட்டாச் கம் பாத்ரூம் தாங்க. இந்த அட்டாச் கம் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே PVC வெயிட்லெஸ் டோரை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச் கம் பாத்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 5.25க்கு 4.25 அடியில் கொடுத்துருக்காங்க. இதில் இல்லை வால் ஃபுல்லாக வந்து செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே மேட் ஃபினிஷில் வெட்டிஃபைட் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச் கம் பாத்ரூமில் வந்து ஆல்ரெடி வந்து எல்லா பிராண்டட் ஃபிட்டிங்ஸை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க.
இப்போ பார்க்க போகிறது இந்த வீட்டோட கடைசி பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூம் டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெடிமேட் டோரை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் மட்டும் தேக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 11:10. இந்த பெட்ரூமில் 3 சைடு வாலில் வந்து லைட் ஆரஞ்சு கலரில் வால் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்கு. பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்குங்க. ஒன் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்காங்க. ஒரு வுட்டன் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட் வாலில் பார்த்தீங்கன்னா 3 கடப்பாக்கள் வச்சு அதில் வந்து செல்ஃப் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூம்னா அட்டாச் பாத்ரூம் அளவு 5.75 4.25. இந்த அட்டாச் பாத்ரூமில் வந்து ஆல்ரெடி எல்லா பிராண்டட் ஃபிட்டிங்ஸை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி மேட் ஃபினிஷில் வெட் ஃபைல் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வாலுக்கு எல்லாமே க்ளோசி ஃபினிஷாக செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த வீட்டுக்கு வெளியே வந்து மேலே டெரஸ் போக முடியும். இந்த வீடு அவுட்டர் பாத்ரூம் பார்த்துட்டு போயிடுறாங்க. அவுட்டர் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கேஸ் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசி வெயிட்லெஸ் டோரை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து இந்தியன் டைப்பில் க்ளோசெட் மாட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீட மேலே டெரஸுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீட மேலே டெரஸ் பார்க்க இந்த வீட அவுட்டர் டெரஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த வீடோட மேலே டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்கு ஒரு டேங்க் ப்ளஸ் சால்ட் வாட்டருக்கு ஒரு டேங்க் 2 சின்டெக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குது, என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க, இந்த டீட்டெயில்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி உங்களோட கனெக்ட் விட்டு நீங்கள் சொந்த கொண்டாடிக்கலாம். மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன், மறக்காம எல்லாமே MP ப்ரமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களோட இன்னொரு கனெக்ட் வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். உங்களுடைய வீடியோ பெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.